சார் வணக்கம் சார். அமித்ஷா அவர்களுடைய சென்னை வருகை எப்படி பாக்குறீங்க? அதிமுகவுக்கு ஒரு இதெல்லாம் இருக்கு, சில மாறுதல்கள் உண்டு. அதிமுக அமித்ஷா வருகைக்கு அதிமுக மாறுதலுக்கு அவங்க பிரான்ச் ஆஃபீஸை பார்வையிட வர்றாரு. ஏன்னா இங்க வந்து அவங்க கம்பெனி சரியா போகல, பாஜக கம்பெனி சரியா போகல. அதனால அவங்க மெயின் பிரான்ச்சு நல்லா பவர்ஃபுல்லா இருக்குது. அதில் இன்னைக்கு ஓட்டையெல்லாம் உழுதுட்டு அந்த ஓட்டையெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு வருவார். 2026 தேர்தலுக்கு முன்னாடி இதெல்லாம் அவர் செஞ்சு தான் ஆகணும். ஆக 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இதை மாறுதலை உண்டாக்கணும்னு அமித்ஷா நினைக்கிறாரு. செங்கோட்டையன் தொடர்ச்சியா மௌனம் காக்குறாரு, என்ன காரணம்னு நினைக்கிறேன்? அவர் சொல்லியிருப்பாரு, நாங்கள் சொல்லும்போது பயத்தோறன்னு சொல்லியிருப்பாரு. எல்லாமே கதை வசன டைரக்ஷன் எல்லாமே வந்து அமித்ஷா தான். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கிறாங்க. அதுல வந்து தெளிவா இருக்கிறாங்க. அது அதிமுக நம்ம பாராட்ட வேண்டிய அம்சமே தான். தலைவர் அமித்ஷாங்கிறதுல அவங்க தெள்ள தெளிவா இருக்காங்க. எத்தனை குரூப்பா பிரிஞ்சிருந்தாலும் அவங்க எல்லாத்துக்கும் ஒரே தலைவர் யாருன்னா அமித்ஷா. அது தலைமை பத்தி அவங்ககிட்ட போயிடுச்சு. அது தெளிவா இருக்கு. செங்கோட்டையா இருந்தாலும் சரி, பழனிசாமியா இருந்தாலும் சரி, பன்னீர்செல்வமா இருந்தாலும், டிடிவி தலைவர் யாரா இருந்தா தலைவர் யாருன்னு அவர் சொல்ற பேச்சு தான் கேட்கிறாரு. அதுல எத்தனை பிரிவு இருந்தாலும் தலைவர் யாருன்னா அமித்ஷாங்கிறது அதிமுக பொறுத்தவரைக்கும் அது அமித்ஷா திமுக. அது கரெக்டா. இதுல அதிமுகவுல இப்ப மூத்த தலைவர்கள் சந்திச்சா ஒரு மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவில் தலைவர் இருக்கிறதே தலைவர்கள். அதுல எங்க இருக்கு மூத்த தலைவர்? இளைய தலைவர்கள் யார் இருக்கா? திரும்ப மூத்த தலைவர்கள் இளைய தலைவர்கள் யார் இருக்கா? அதுல சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அன்னைக்கு பார்த்து அந்த 10 பேர் தானே இருக்காங்க. பழனிசாமி கூட ஒரு 10 பேர். பன்னீர்செல்வத்துக்கு அவர் தனியாயிட்டாரு. சசிகலாவும் ஏறத்தாழ தனியாக தான் இருக்காங்க. டிடிவி தினகரனும் தனியாக தான் இருக்காரு. ஆனால் நல்ல ஆஃபீஸெல்லாம் போட்டு பிரமாதமாக 4 மணி கட்டணம்லாம் கட்டி என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. கற்பூர் கடலில் பயங்கரமாக இருக்குது ஆஃபீஸு. அதெல்லாம் போட்டு செட் பண்ணுறாங்க. காரெல்லாம் நிற்கிது. பணத்தை வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்தாலும் நினைக்கிறாங்க. இது நடக்கிற காரியமான்னு தெரியல. அங்கே மூத்த தலைவர்கள்னு கிடையாது, எல்லாம் ஒரே செட் ஆஃப் தலைவர்கள் தான். அன்னையிலேருந்து இருக்கிறவங்க அதே செட் தான் இருக்காங்க. வேறு யாரும் புதுசாக வர்றது இப்போ வெளியும் போகுது. இந்த கட்சியில் இருக்கவும் இருந்துக்கிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். நீங்க ஆளை மாத்தி நீங்க யாரை பாக்குறீங்க? அதனால அங்க வந்து அந்த கட்சியில புதுசா சேர்ந்தவங்களே கிடையாது. இருக்கிற செட்டு இருந்துகிட்டு இருக்கு. வேற யாரு புதுசா சேருது? அதனுடைய விளைவுதான். கட்சி விட்டு போறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. தொண்டர்கள் போயிட்டாங்க. தொண்டர்கள் யாரும் இல்லை. தொண்டர்கள் எல்லாம் வெறும் தலைவர்களை மாத்திரமே வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி அது. அதனால அதை மூத்த தலைவர்கள் இத்த தலைவர்களை சந்திக்கிறது, இருக்கிற தலைவர்களை வச்சுட்டு ஏதாவது 5-6 பேரை எப்படியாவது செலவு பண்ணி கொடுப்பிடிக்கிறதுக்கு அதுக்காக ஆள் சேர்த்துக்கன்னு சொல்றதுக்கு வந்திருப்பார். எங்க கட்சிக்கும் உங்க கட்சிக்கும் வித்தியாசமே இல்லைப்பா, 2 கட்சியும் தொண்டர்கள் இல்லை, நீயும் தொண்டர்கள் இல்லை, உன்னை வச்சு நான் என்ன பண்றது சொல்லுவார் அமித்ஷா. எங்களுக்கு தான் இல்லை, உனக்கும் இல்லைன்னா என்ன பண்றது, நீயாவது கொஞ்சம் பேரை கூட்டு வா அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை என்ன யோசிக்கிறாங்க சார்? அதிமுகவில் என்ன செய்யணும்னு யோசிக்கிறாங்க? இந்த தடவை திமுகவுக்கு முழு வெற்றி கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. திமுக எதுக்கிறதுக்கு இங்க தமிழ்நாட்டில் யாரையும் காணும். அதான் நிலைமை. அது அதிமுகவை ஸ்ட்ரெங்தன் பண்ணா தான் பாஜக காணு ஊன முடியுங்கிற சூழ்நிலை வந்திருக்குது. விஜய், ரஜினிகாந்த் இது மாதிரி பல பேர்த்த அவங்க முயற்சி பண்ணாங்க. ஏன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரஜினிலாம் வரமாட்டேங்கிறாங்க. விஜயனுடைய வேகத்தை பார்த்தாக்கா இன்னும் 100-150 வருஷம் ஆகும் போட்டுருக்கு அவர் கட்சி வர்றதுக்கு. அவங்களும் என்னென்னமோ ஸ்டண்டெல்லாம் அடிச்சு பார்த்தாங்க. ஒன்றும் விஜய் ஒன்றும் மச்சிக்கிற மாதிரி தெரியல. அவர் ரஜினியோட புச்சாலும் எனக்கு இப்போ படுத்து அவர் பல விஷயங்கள் நல்லா நடுவிட்டு போறாரு. ஒன்றும் ஒரு லைன் சொல்லிட்டு போயிடுறோம், அப்புறம் ஆளையே காண மாட்டேங்கிறது. அதனால அவரையும் நம்ப முடியல அவங்களுக்கு. அதனால வேற வழி இல்லை, நம்ம பழைய கருப்பங்க அவங்ககிட்டயே போயிடுவோம்னு சொல்லிட்டு அதிமுக கிட்ட வர்றாங்க. அவங்கள வச்சு அதான் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அதுதான் இப்போ விசட். ஏன்னா இப்போ இருந்து ஆரம்பிச்சா தான் இந்த ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு சில போராட்டங்கள் நடத்தி சில மத கலவரங்கள் உண்டாக்கி சில இதெல்லாம் மத கலவரங்கள் தான் மெயினாக உருவாக்குவாங்க. அதெல்லாம் உருவாக்கி ராமர் கோயில் மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் தேர்தல் நேரத்தில் இந்த காரணங்களால் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றதுன்னு சொல்றதுக்கான வேலைகளில் வந்து அமித்ஷா இறங்குவார். அதுக்கு தான் இப்போ ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஒன்றிய அரசுக்கு தேர்தல் இல்லை, நாடாளுமன்ற தேர்தல் இல்லை, மாநிலங்களுக்கு தான் தேர்தல். அதனால இதை ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. முழுக்க இதில் தீவிரமாக இறங்கலாம். இறங்கி திமுகவுடைய இதை செல்வாக்கை குறைச்சி காட்டி அதனால தான் திமுக தோத்துச்சுங்கிறதுக்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கிறதுக்கான முயற்சிகளில் அவர் இறங்குவார். அதுக்கு அதனுடைய ஆயத்தங்கள் தான் இதெல்லாம். திருப்பரங்குன்றத்திலேயே ஆரம்பிச்சாங்க மத கலவரத்துக்கு, அது ஒர்க் அவுட் ஆகல. வேற ஏதாவது பண்ணி பார்க்கணும். தமிழ்நாடு பாஜக தலைவருக்கும் தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் நிற்கிற அளவுக்கு அதில் ஆளுங்க இருக்கிறத அவங்க கணக்கு காட்டுறாங்க.
அத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களாம் போட்டி போடுற அளவுக்கு. எல்லாம் சரி பெரிய பெரிய கமிஷன் ஏஜென்ட் கான்ட்ராக்டர் எல்லாம் இருக்காங்க, யாரோ வருவாங்க போவாங்க. ம். ம். அதுல ஒரு நிபந்தனை ஒண்ணு வச்சிருங்க. 10 வருஷம் கட்சியில உறுப்பினரா இருந்திருக்கணுமா? அப்படி இருந்தாதான் தலைமை பொறுப்புக்கு போட்டியிட முடியும். என்னங்க இந்த காலத்துல ரொம்ப பெரிய கஷ்டங்கிற மாதிரி இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய டேட் போட்டு ஒரு ரசீதை கொடுக்க முடியாதா? சார் அந்த அளவுக்கு ஈஸியாவா இருக்கு சார் பாஜக. அந்த கட்சி என்ன போராட்டம் நடத்தி அத்தனை தலைவரை நமக்கு தெரியும். அண்ணாமலை நடத்தினார்ல, சாட்டையில அடிச்சாங்க. அந்த அந்த ஒரு போன தேர்தலில் தாங்க நமக்கு வந்து அது பாஜகங்கிற ஒரு கட்சியே நமக்கு தெரிய வந்து. அதுக்கு முன்னாடி பாஜகங்கிற கட்சியே தெரியாது. எங்களை போன்ற பல பேருக்கு ஜனசங்கங்கிற பேரில் அது இருந்தபோது எங்களுக்கு தெரியும். மதுரையில் பாகுலைன்னு ஒருத்தர் இருப்பார். சேலத்தில் வந்து அமெரிக்கா அப்படின்னு பேர் அவருக்கு. ஜனசங்கத்தை சேர்ந்த ஒரு தீபம், அதாவது விளக்கு தான் அவங்களுடைய சின்னம். அவங்கெல்லாம் நிற்பாங்க, அவங்கெல்லாம் தேர்தலில் நிற்பாங்க. நின்று ஒரு ஓட்டு கூட வாங்காமல் தோற்று போவாங்க. ஜனசங்கங்கிற பேரில் அவங்க இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாஜ்பாய் வந்ததுக்கு பிறகு தான் இவங்க வந்து கொஞ்சம் அரசியல் கட்சியாக அறிமுகம் ஆனாங்க. வடக்கில் கொஞ்சம் நல்லா வளர்ந்தாங்க. தெற்குல அவங்க வரவே இல்லை. அதனால் அது அந்த கட்சி இருக்கிறத காட்டுனாக்கா 10 வருஷம் உறுப்பினராக இருந்தாங்கனாக்கா நீங்கள் அந்த ஜனசங்க காலத்தில் இருந்த ஆட்களை எல்லாம் திருப்பி கொண்டு வந்து போட்டுக்க வேண்டியதான். போட்டு அவங்களாம் இதை கட்சியில் இருந்தவங்கலாம் காட்டலாம். அப்படி பார்த்தீங்கன்னா சேலத்துலேயும் முதல் 2 ஊரில் தான் பாஜக இருந்தது, வேற எங்கேயுமே இல்லை. சென்னாட்டில் இந்த 2 இடம் தான் இருந்தது. எங்கள் ஊர் தான் அது மெயின். அமெரிக்கா என்னமோன்னு பேர் அவருக்கு. ஏன்னா அப்போ அமெரிக்கா போயிட்டு வந்ததுதான் பெரிய விஷயம். அவர் அமெரிக்காவில் ஒரு வருஷம் எடுத்துட்டு வந்ததுனால அவருக்கு அமெரிக்கா ராமகிருஷ்ணன் பேர் அவருக்கு. அவர் இருப்பார். அது மாதிரி அந்த மாதிரி அது ப்ரீடேட் போட்டு கொடுத்து எனக்கு கூட கொடுக்கலாம். காந்தராஜ் அந்த காலத்துல இருந்து ஒரு அப்பயே கட்டியிருக்காரு பாருங்க, ரசிகர் கொடுத்தா பெரிய விஷயம். தயாரிக்க முடியாதா? டிஜிட்டல் உலகத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம். செத்தவனோ கூட பழக்க வைக்கலாம். ஆனால் அதெல்லாம் சும்மா ஒரு கணக்கு. 10 வருஷமா அவங்க கட்சியில் அவங்களாம் இருந்தாங்கன்னு காட்டுறதுக்காக அவ்வளோ தூரத்துக்கு இருந்ததாங்களா அவங்க கட்சியில். பாஜகவுக்கு புதிய தலைவர் அறிவிச்சா அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? யார் அறிவிச்சாங்க? அவங்களுக்கு அச்சு ஊடகங்கள் சில இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல விளம்பரம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இங்கே கூட பாருங்க, எதிர்கட்சி பத்திரிகைகளில் தான் அவங்களுடைய விளம்பரங்கள்லாம் வருது. அதை பார்க்குறீங்களா நீங்கள்? தமிழ்நாட்டுக்கு மோடி என்ன செஞ்சார் டெய்லி வருது. அந்த விளம்பரத்தில் கூட சரியாக போட மாட்டாங்க. அதுவே நம்ம படித்தா புரிய மாட்டேங்குது. என்ன செஞ்சாருன்னு புரிய மாட்டேங்குது. பாமனுக்கெல்லாம் இது பண்ணியிருக்காரு. அது மக்களுக்கு எந்த அளவில் அது இதை பண்ணிச்சுங்கிறது தெரியல நமக்கு. அத்தியாவசிய தேவைகள்லாம் அங்கே நீங்கள் சிலிண்டர் விலையை ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க, தங்க விலையை ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க. தங்கத்தை கொடுங்க, தங்கங்கிறது உங்களுக்கு எனக்கு மறந்து போன விஷயம் முடிஞ்சு போச்சு. சிலிண்டர் விலையை ஏற்றுறீங்க. அன்றாட தேவைக்கான எல்லா பொருள் விலையும் ஏறி போயிருக்கு. பெட்ரோல் விலையை ஏற்றிக்கிட்டு போறீங்க. என்னத்த எப்படி மக்கள் எந்த வகையில் நிம்மதியாக இருக்கிறாங்க? படிக்கிறதுக்கு வசதி இல்லை. வேலை வாய்ப்பு ஒரு தொழிற்சாலை உருவாக்கல, ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கல. 10 வருஷமா உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு யாருக்கும் ஒண்ணு தெரியல. கேட்டா அதை பண்ண இதை பண்ணு எதோ சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சாதனைன்னு பார்த்தாக்கா ராமர் கோயில் கட்டினாங்கிறீங்க. பட்டேலுக்கு 3000 கோடி ரூபாயில செலவு வச்சான்றீங்க. இதுதான் உங்களுடைய சாதனை. அதை வச்சுட்டு ஓட்டு கேட்க முடியாது. நீங்க வாக்கேந்திரத்துல சிம் கார்டு மாத்துறத தவிர உங்களுக்கு வேற வழி கிடையாது. இதெல்லாம் ஒரு ஸ்டண்ட். இந்த மாறுதல்கள்னால கட்சி வந்து ஸ்ட்ராங் ஆச்சு, அதனால வந்து எங்களுக்கு வெற்றி கிடைச்சது அப்படின்லாம் ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறதுக்கு நியாயம் கற்பிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டண்ட் எல்லாம் அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் முதல்ல இருந்தா தான் சொல்றேன். வர்ற தேர்தலில் வந்து வாக்கு இயந்திரத்தை பயன்படுத்தி சிம் கார்டை மாற்றி வரக்கூடிய அந்த வெற்றிக்கு ஒரு நியாயம் வேணும். எப்படிடா ஒரு இடத்துல கூட இது பண்ண முடியாத ஒரு ஆள் எப்படி இத்தனை இடத்துல ஜெயிச்சு நீ ஆட்சிக்கு எப்படி வந்தேன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது இதன காரணங்களால் நான் வந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரணங்களை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும். இது பாருங்க, நாளைக்கு வந்து அமித்ஷாவுக்கு வந்து எல்லாம் கோடிக்கணக்கில் நிற்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறதுக்கு மோடி வந்தாருங்க, என்ன பெரிய கூட்டத்தை காட்டிவிட்டாங்க. விஜய்க்கு வந்த கூட்டத்தில் பாதி கூட காணும். அதுல ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு வர்ற கூட்டம் அது. அப்போல்லாம் இந்திரா காந்தியோ ராஜீவ் காந்தியோ இவங்கெல்லாம் அந்த வாஜ்பாயோ வந்தால் எப்போ ஏற்பட்ட கூட்டம் வந்து நிற்குது. ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தது தெரியல, போனது தெரியல, அடையாளம் தெரியாமல் வந்துட்டு போயிருக்காரு. அவ்வளோ பெரிய பாம்பன் பாலத்தை திறந்ததில் செய்தி என்ன வருதுன்னா, பாம்பன் பாலம் சரியா வேலை செய்யாமல் பழுதாகி நின்று அப்புறம் ரிப்பேர் பண்ணாங்கன்ற செய்தி தான் வருது. அதை கூட அவங்களால சரியா செய்ய முடியும். அண்ணாமலை சொல்றாரு அது ரிப்பேர்லாம் இல்லை, அது அந்தந்த பொசிஷன்ல அப்படிதான் நிற்கும்ன்றாரு.
அது அவரை பெரிய மேதையாச்சு. அண்ணா அண்ணா தலைவிதி அதான், கட்சியினுடைய தலைவிதி அதான். தான் கட்சிக்கு எகேன்ஸ்டாக போராடுறோம் தெரியாத ஆசாமி ஒரு தலைவர் அவரு. பல்கலைக்கழகமெல்லாம் கவர்னர்கிட்ட இருக்குது அப்படின்றதே தெரியாம பல்கலைக்கழகத்தில் நடந்த ஊழலை விசாரிக்க வேண்டும்னு போராட்டம் நடத்தின ஆசாமி. தான் கட்சிக்கு எகேன்ஸ்டா தானே போராட்டம் நடத்துகிற ஆசாமி. அவர்கிட்ட போய் வழக்கு கேட்டு இருந்தா அதான் தமிழ்நாட்டினுடைய தலைவிதிங்கிறது. இவங்களெல்லாம் தலைவன் நம்ம ஏற்றுக்க வேண்டியதா இருக்குது. இவங்க கருத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்குது. அது அப்படிதான் நிற்குதுன்னு நின்னா அது தப்பா வரும்னு தெரியாது அவங்களுக்கு. அதை கூட புரிஞ்சிக்காம ஒரு விழா நடத்தணுமா? மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை உண்டாக்கும் இல்லை. அவன் அவன் அந்த மாதிரி இதை என்னத்துக்கு அன்னைக்கு செய்கிறீங்க அப்போ? இது வரும். இதை கூட புரிஞ்சிக்காத அளவுக்கு ஒரு ஒரு விளக்கம் கொடுத்து இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் கிண்டல் பண்ணி பேசுகிற அளவுக்கு இடம் வந்துருச்சுல்ல அதில். இதை கூட அனுமானிக்காத அளவுக்கு ஒரு கட்சி நடக்குது, ஒரு அகில இந்திய கட்சி நடக்குது, ஒரு தலைவர் இருந்துகிட்டு இருக்கிறனாக்க சிரிப்பு தான் வருது. இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி ஆட்சியை நடத்துறது? அதை விட கொடுமை என்னன்னா, அந்த காஷ்மீரில் ஒரு இதை திறந்து வைக்கிறாரு, ஒரு சுரங்கப்பாதையை திறந்து வைக்கும்போது வண்டியில் ஏறிட்டு இப்படி கையாட்டுறாரு. 2 பக்கம் காக்கா இல்லை. யாரு கையாட்டினாருன்னு கேட்டாங்க. அது ஃபோட்டோ வேற போட்டு கையை வேக வேகமாக ஆட்டிக்கிட்டு இருக்கிறாரு போடுறாங்க. அதை கூட சரியா எடுக்க தெரியல அவங்களுக்கு. ஏன்னா அவங்க இதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டுக்கல. வாக்கேந்திரம் இருக்குது, சிம் கார்டு இருக்குது, அமலாக்கத்துறை இருக்குது, அதை வச்சே நம்ம ஓட்டிக்கலாங்கிறது தான் இன்றைக்கி அவங்களுடைய இது. அந்த தைரியத்தில் தான் இன்றைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. அது என்னைக்கு அடிபட போகுதுங்கிறது தெரியல. பாஜக தலைவராக அதிலிருந்து என்ன நீக்கினாலுமே நான் தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். எங்கே போவார்? இதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் போய் நான் கர்நாடகாரன்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டிக்கிட்டு இருந்தார். அங்கே இந்த நடந்த தேர்தலில் அவருக்கு 50 இடங்களை கொடுத்து நீ அவரை பெரிய தேர்தல் விற்பனர்னு சொல்லி அவர்கிட்ட 50 தொகுதிகளை கொடுத்து அதில் எலெக்ஷன் நடத்த சொன்னாங்க. பாஜக தோத்தது அந்த 50 தொகுதிகளில் தான் தோத்துச்சு. அதனால தான் கர்நாடகாவில் ஆட்சியே போச்சு. இனிமேல் கர்நாடகா அவரை ஏற்றுக்க மாட்டாங்க. போக்கிடம் இல்லை, வேறு வழி இல்லை. நீ தமிழ்நாட்டை விட்டு எங்கே போகிறதா இருந்த, நீ உன்னை யார் ஏற்றுக்கிறதா இருந்தா? இங்கே விட்டு போகிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? இன்னும் ஒவ்வொரு ஊரும் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இங்கே வா அங்கே வான்னு கூப்பிட்ற மாதிரி நான் போகிறதில்லைன்னு சொல்கிற சிரிப்பு தான் வருது. முதல்ல ஒன்று உங்களை வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்கன்னு பாருங்கள், அதுலேயே தான் அடிபட்டு போகுது. சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து. நன்றி சார்.